தென்கொரியாவில் 181 பேருடன் தரையிறங்கிய விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 2 பேரை தவிர விமானத்தில் பயணித்த மற்ற அனைவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான இந்த விபத்திற்கான காரணம் குறித்து தென்கொரிய அரசு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து 175 பயணிகள் 6 விமான ஊழியர்கள் என மொத்தம் 181 பேருடன் தென்கொரியாவின் முவான் நகருக்கு ஜேஜூ நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737-800 விமானம் புறப்பட்டது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 9 மணிக்கு முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது லேண்டிங் கியரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்று விமான நிலைய சுவரில் மோதி வெடித்து சிதறியது. விமான நிலையத்தில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக தீயை அணைத்து பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த 179 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரு பயணி, ஒரு விமான சிப்பந்தி என 2 பேர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயணிகளில் 173 பேர் தென்கொரியர்கள் எனவும் 2 பேர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர்களை மீட்புக் குழுவினர் அறிவித்த போது அவர்களின் உறவினர்கள் கதறி எழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்தது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் ஜேஜூ விமான நிறுவனத்தின் CEO கிம் ஈபே ஊடகங்கள் முன்னிலையில் மன்னிப்பு கோரினார். தொடர்ந்து பேசிய அவர் விபத்திற்கான முழு பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். விபத்து தொடர்பான விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம். காரணம் எதுவாக இருந்தாலும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன். பறவை மோதியதால் விமானத்தில் லேண்டிங் கியர் செயலிழந்ததா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜேஜூ விமான நிறுவன வரலாற்றில் இதுவே உயிரிழப்புகளை ஏற்படுத்திய மோசமான விபத்தாக கருதப்படுகிறது. விமான பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தரும் தென்கொரியாவில் நடந்த இந்த கோர விபத்து உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.